ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 6/6/2025 ரொம்பவே அற்புதமான ஒரு நாள். நாளைய தினம் மாலவனையும் வேலவனையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மாலவன் அப்படின்னா பெருமாள், வேலவன் அப்படின்னா முருகப்பெருமாள். இவங்க ரெண்டு பேருக்கும் நாளைய தினத்தில் வழிபாடு செய்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். நாளைய தினம் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர வணங்க ஒரு நல்ல வாய்ப்பு. 6ஆம் தேதி 6ஆம் மாதம் முருகப்பெருமானுக்கு உரியது. வீட்டின் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் 6 நல்லெண்ணெய் விளக்கோ இல்லைன்னா நெய் விளக்கோ ஏற்றி வச்சு முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை படிங்க. கோவில்லையே உட்காந்து நாளைய தினம் கந்தசஷ்டி கவசம் படிக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் விலகும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபட மிக மிக உகந்த நட்சத்திரம். இந்த நாளின் முருகப்பெருமானின் வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும், வறுமை நீங்கும், செல்வ கடாட்சம் உயரும். நாளைய தினம் முடிந்தவங்க இந்த வழிபாட்டை செய்து பலனடையலாம். முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வீட்டிலேயே கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலாம், இல்லை கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விடலாம். நாளைய தினம் பெருமாளுக்கும் உகந்த நாள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி திரையும் பிறக்குது. நாளை மாலை பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஒரே ஒரு கைப்பிடி அவலில் கொஞ்சம் பொட்டுக்கல்ல வெல்லம் சேர்த்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைங்க. பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வழிபாடு செய்யுங்க. இந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுங்க. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி திதியில் அவல் தானம் செய்தால் உங்களுக்கு கோடான கோடி பணம் கிடைக்கும், கோடான கோடி வருமானம் வரும். குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் கொடுத்த கதை எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ண பரமாத்மாவும் பெருமாளின் அவதாரம் தானே. மாலவனும் வேலமும் சேர்ந்து உங்களுக்கான ஆசிர்வாதத்தை வழங்குவாங்க. நாளைய தினம் இதை மறக்காமல் இந்த ஒரு தானத்தை அவள் தானத்தை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒரு முக்கியமான பொருள்னால் மருதனை. ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதனை கிடைச்சாலே போதும். அதை வைத்து தீபம் ஏற்றுங்க. ஒரு தாம்பாள தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு கைப்பிடி அளவு மருதாணியை பரப்பி அதில் கொஞ்சம் சில்லறை காசு, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வணங்கிக்கோங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஏகாதசி நாளில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் பெருமாளையும் நாளைய தினம் வணங்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நெல்லிக்காய் கிடைச்சா நெல்லிக்காய் கூட பெருமாள் வழிபாட்டில் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டில் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நெல்லிக்காய் கிடைச்சா கூட அதை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். நாளைய தினம் பிரபஞ்ச வசிய நாளும் கூட. 6/6 ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட. பிரபஞ்ச வசிய நாளில் நம்முடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீர, நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு, நீண்ட நாளாக நிறைவேறாத சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதுக்கெலாம் இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல் கூடிய விரைவிலே நிறைவேறும். நாளை காலை 6 மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை காலை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மாலை 6 மணி 6:06க்கு கூட இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம். காலையில் 6 மணி 6:06, அதாவது 6 மணி 6 நிமிடங்கள், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. 6 to 7 சுக்கிர ஓரை கூட. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுப்பார்னே சொல்லலாம். காலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு இதை நீங்கள் செய்யலாம். முடிஞ்சால் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க. மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான், பெருமாள், முருகப்பெருமாள் இப்படி அனைத்து தெய்வங்களையுமே நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய கோரிக்கையை 6 முறை எழுதுங்க. ஒரே ஒரு கோரிக்கையை எழுதி வேண்டுதல் வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க 6 விதமான கோரிக்கையை 6 முறை நீங்கள் எழுதலாம். இந்த 6 துண்டு சீட்டுகளை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு துண்டு சீட்டிலையும் ஒரு கோரிக்கையாக 6 முறை எழுதிடுங்க. இந்த சீட்டையெல்லாம் அப்படியே பிரித்து ஒவ்வொரு சீட்டுக்கு மேலே ஒவ்வொரு சீட்டை அடுக்கிக்கோங்க. அதற்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளரை நிரம்ப தண்ணீர் வைங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேணும்னு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றின்னு 6 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த தண்ணீரை
அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குடிச்சிடலாம். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். இந்த வழிபாட்டை சரியாக 6 மணி 6 நிமிடங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. காலை அல்லது மாலை மறக்காமல் இதை செய்யுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடணும். எளிமையான பரிகாரம். இந்த பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த வசிய நாளில் செய்வதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. இந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரும். இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சுடுங்க. நிச்சயமாக நீங்கள் எழுதின அந்த 6 கோரிக்கைகளும் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள். உங்களுடைய போராட்டத்திற்கு கடவுள் உறுதுணையாக வருவார். இது போன்ற நாட்கள் வருவதுங்கிறது கடினம், தவற விடாதீங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரபஞ்ச வசிய நாளில் ஏகாதேசி வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசி வருது. சுக்கிர பகவானுக்கு உரிய நாள், மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உரிய 6ங்கிற எண்ணிலேயே வருது. இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. எக்காரணத்து கொண்டும் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. எது செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒரு பிடி அவலை வச்சு நைவேத்தியம் பண்ணி யாராவது 2 பேருக்காவது அதை கொடுங்க. இல்லைன்னா அதை பறவைகளுக்காவது அந்த அவலை கொஞ்சமாக தானமாக போடுங்க. அதுவே நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும், நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களால் நீங்கள் வெளியில் இருக்கீங்க, எங்களால் தீபம் ஏற்ற முடியாது, பூஜைகள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மனதார குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு, அந்த ஒரு வெள்ளை பேப்பரில் 6 முறை உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்ட எழுதி நன்றி சொல்லி கேளுங்க. அனைத்தும் உங்களுக்கு உங்கள் வசப்படும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினத்தை தவற விடாதீங்க. நன்றி.